முட்டை வா, அப்படியே வா. அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரிஷியா ஸ்டஃப். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஒரு கம்ப்ளீட் ஈத் vlog தான் பார்க்க போகிறோம். ஸோ முன்னாடி நாள் பார்த்திங்கன்னா நோன்பு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இஃப்தார்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் வாக்கிங் போயிட்டு கொஞ்சம் லேட்டாக வந்து என்னோடய வேலையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஒரு 8 மணிக்கு மேலே தான் வேலையை ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ மட்டன் வந்து 1/2 கிலோ போல் வாங்கியிருந்தேன். ஸோ அதை வந்து ஒரு குக்கரில் ஆட் பண்ணிவிட்டு அது கூட வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் அண்ட் மஞ்சத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். தண்ணி வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ மட்டன் கிரேவி பண்ணுறதுக்காக தான் இந்த ப்ரிப்பரேஷன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஒரு 4லேருந்து 5 விசில் விட்டுருங்க. ஸோ அதுக்கு பிறகு இது ஒரு சைடு விசிலில் வச்சுட்டேன். கடல் பாசி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாத்திரத்தில் வந்து 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி, கொஞ்சம் பெரிய டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிட்டு 100 கிராம் அளவுக்கு வந்து அகரகர் எடுத்திருக்கேன். லைட்டாக அதில் வந்து உப்பு ஆட் பண்ணிக்கோங்க, லைட்டாக, ரொம்ப வேணாம். அண்ட் பால் வந்து நான் ஆட் பண்ணிட்டேன். ஆக்சுவலி பால் கொஞ்சம் தண்ணியாகிடுச்சு. நீங்கள் தண்ணியாக வந்து ஆட் பண்ணாதீங்க, கொஞ்சம் கெட்டியான பால் எடுத்துக்கோங்க. அது கூட வந்து சுகர் வந்து தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து நான் அந்த பால் வச்சு தான் கடல் பாசி வந்து நான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். ஸோ அது கூட வந்து வெண்ணிலா எசன்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். அண்ட் ரோஸ் மில்க் எசன்ஸ் வந்து நான் ரொம்ப ஆட் பண்ணல, ஏன்னா ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப ஃப்ளேவராக வந்து ரொம்ப வாடை அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ லைட்டாக தான் வந்து நான் ஆட் பண்ணியிருப்பேன் அந்த ரோஸ் மில்க் ஃப்ளேவரு. ஸோ அது ஒரு சைடு செட் ஆக வச்சுட்டேன். அண்ட் அதே பாத்திரத்தில் வந்து 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டு ஒரு 50 கிராம் அளவுக்கு அகரகர் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அது நல்லா கொதித்து வந்தோடனே இதுக்கும் வந்து லைட்டாக வந்து உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. சும்மா ஒரு கல் போட்டால் போதும். நான் இது வந்து தேங்காய் பால் வச்சு தான் நான் இன்றைக்கி அகரகர் செய்கிறேன். ஸோ தேவையான அளவுக்கு ஜீனி ஆட் பண்ணிக்கோங்க. தென் கெட்டியான தேங்காய் பால் வந்து 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன், அதையும் ஆட் பண்ணிட்டேன். இது ரொம்ப கொதிக்க விட தேவையில்லை, லைட்டாக கலந்து விட்டால் போதும். அதோட நம்மளோட தேங்காய் பால் கடல் பாசி வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ அதை வந்து ஒரு பவுலில் ஆட் பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கிட்டேன். ஸோ அது வந்து செட் ஆகட்டும் அப்படின்னு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வட்டலாப்பம் ப்ரிப்பேர் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வட்டலாப்பத்துக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் 6 முட்டையில் தான் வட்டலாப்பம் பண்ணுறேன். ஸோ நம்மளோட விருப்பம் தான், எத்தனை முட்டையில் வேணாலும் பண்ணலாம். ஸோ நான் இன்றைக்கி வந்து 6 முட்டை எடுத்துக்கிட்டேன். இது கூட வந்து பால் 1/2 டம்ளர் ஆட் பண்ணிக்கிட்டேன். பால் அல்லது மில்க் பவுடர் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கோங்க. அண்டு வந்து சுகர் வந்து தேவையான அளவு ஆட் பண்ணிக்கிட்டேன். பாதாம் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். அதோட ஸ்கின்னை வந்து ரிமூவ் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். அந்த கவுச்சி வாடை போகிறதுக்கு ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதான். நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு மோடில் வந்து இதை செட் பண்ணிடுங்க. நான் வந்து இன்றைக்கி வந்து இட்லி பானையில் தான் இதை நான் வந்து வேக வச்சுருக்கேன். ஸோ அது ஒரு சைடு வெந்துகிட்ருக்கேன். என் பாத்திரம் ஒரு சைடு கிடக்கு. சைட் பை சைடு நான் பாத்திரத்தையுமே நான் வளைக்கி போட்டுருவேன், ஏன்னா ரொம்ப சேர்ந்துச்சுன்னா அதிகமாக தெரியும். அண்ட் தென் மட்டன் கிரேவி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒரு பாத்திரத்தில் வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கிட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, ஆனியன் எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கிட்டேன். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. அண்ட் இது கூட வந்து இந்த மின்ட்டெல்லாம் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். எனக்குமே இந்த மின்ட்டு, இந்த கொரியண்டர் லீவ்ஸ்லாம் ரொம்பவே பிடிக்கும் நான்வெஜ்ஜில் வந்து ஆட் பண்ணால். பொதுவாக நான்வெஜ் கிரேவி ஆர் பிரியாணி இதிலெல்லாம் ஆட் பண்ணும்போது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இது கூட வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. தயிர் வந்து 1 பாக்கெட் எடுத்திருக்கேன், 10 ரூபா பாக்கெட். அதில் ½ போர்ஷன் தான் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். மீதி ½ போர்ஷன் வந்து தனியாக எடுத்து வச்சுட்டேன். அண்ட் அது நல்லா வதங்கினதும் தக்காளி வந்து 2 பழுத்த தக்காளி வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம மட்டன் வந்து வேக வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மட்டனில் வந்து நல்லா கோட் ஆகிற மாதிரி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மட்டன் வாட்டரை வந்து தனியாக சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, அது வந்து கீழே ஊற்றிடாதீங்க. ஒரு பவுலில் வந்து நான் மசாலாலாம் தனியாக எடுத்துக்கிட்டேன். ஆக்சுவலி நான் இன்றைக்கி அரைக்கல, எல்லாமே பவுடர் மசாலா தான். கொரியண்டர் பவுடர் வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துருக்கிறேன். அண்டு இது கூட வந்து மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். ஜீரகத்தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். கரம் மசாலா வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். பெப்பர் வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். பெருஞ்சீரகம் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். ஆக்சுவலி பெப்பர் நான் கம்மியாக தான் எப்போதுமே ஆட் பண்ணுவேன். இது கூட இந்த ½ போர்ஷன் தயிரையும் வந்து நான் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இதில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு மட்டன் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ மசாலா வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம அந்த மட்டன் கலந்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்றாதீங்க. இது நான் வந்து கொஞ்சம் கெட்டியாக தான் நான் இன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது,
கொஞ்சம் நல்லா கெட்டியாக இருந்தால் கொஞ்சம் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் இது கூட பொட்டேட்டோவும் நான் வந்து ஆட் பண்ணிட்டேன். அண்ட் இது ஒரு சைடு மூடி போட்டு கொதிக்க வச்சுட்டேன். அண்ட் சைட் பை சைட் பார்த்திங்கன்னா வட்டலாப்பமும் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸ்பூனு கத்தி வச்சு குத்தி பார்த்தோன்னா அந்தளவுக்கு ஒட்டலை. ஸோ அதுவும் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த சைடு பார்த்திங்கன்னா மட்டன் கிரேவி வந்து நல்லா வந்து கொதிச்சிருச்சு. ஸோ கொதித்த பிறகு வந்து ஃபைனலாக வந்து நான் கோகோனட் பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். கோகோனட் பேஸ்ட்டை ஆட் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா கொலகொலப்பாக இருக்கும். ஸோ அதை ஆட் பண்ணி முடிஞ்சிருச்சு. ஸோ நைட்டு பார்த்திங்கன்னா நான் டின்னர் எதுவுமே சாப்பிடல. ஸோ டீ இருந்தது மிச்சம் போட்டது. டீ, சமோசா இருந்தது, வடை இருந்தது. சமோசா ஆக்சுவலி நல்லாவே இல்லை, இஃப்தாருக்கு வச்சது மிச்சம் இருந்தது. அதை சாப்பிட்டுட்டு முடிச்சாச்சு. அவ்வளோதான், வேலையெல்லாம் முடிச்சுட்டு நானும் வந்து ரெஸ்ட் எடுக்க போயிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா ஒரு 5 o'clockலாம் எழுந்திரிச்சு நான் கொஞ்சம் ரெடி ஆகிட்டு பாயசம் பண்ணலான்ட்டு நான் டிசைட் பண்ணியிருந்தேன். ஸோ வெளியில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் குளிராக இருந்தது. ஆனால் போக போக வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா குளிராக இருந்தது, கொஞ்சம் பனியாகவும் இருந்தது. அண்டு வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து நெய் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ பாயசம், சேமியா கஞ்சி செய்வோம் எங்கள் சைடு. அதாவது ஷீர் குருமான்னு சொல்லுவாங்க, எங்கள் சைடு பாயசம், சேமியா பாயசம்னு சொல்லுவாங்க. ஸோ நட்ஸ் எல்லாம் தேவையான அளவுக்கு நட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். அது கூட வந்து இந்த அணில் சேமியா தான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த நீட்டாக இருக்கும் ஆக்சுவலி, அதுதான் கிடச்சிது. அதை ஆட் பண்ணிவிட்டு சைட் பை சைட் டீயும் போட்டுட்டு அண்ட் மில்க் பவுடர் ஆட் பண்ணிக்கிட்டேன். இது வந்து எனக்கு ஒருத்தவங்க சொன்னாங்க, டேஸ்ட்டாக இருக்கும் அப்படி ஆட் பண்ணுங்கள் அப்படின்ட்டுன்னு. எனக்கு அந்தளவுக்கு டேஸ்ட் அவ்வளோ தெரில. ஸோ பால் வந்து 1 டம்ளர் அளவுக்கு திக்கான பால் ஆட் பண்ணிக்கிட்டேன். நல்லா கொதித்து நல்லா இதாக வரணும். ஸோ அதோட அதுவும் முடிஞ்சிச்சு. நானும் வந்து ரெடி ஆகிட்டேன். இதான் என்னோடய ஈத் ட்ரெஸ்ஸு. அண்ட் பள்ளிவாசலுக்கும் வந்து போகிறதுக்காக ஆட்டோ வந்து வர சொல்லியாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு தௌஹீதில் தொழுகிறவங்க எல்லாருக்குமே வந்து தொழுகை முடிஞ்சு எல்லாம் போயிட்டுருக்காங்க. நாங்கள் வந்து பெரிய பள்ளிக்கு போயிட்டுருக்கோம். கொடிக்கால் பாளையத்தில் உள்ள பெரிய பள்ளிக்கு தான் வந்து போயிட்டுருக்கோம். அங்கே 8 மணிக்கு தொழுகை. திடல் தொழுகை பார்த்திங்கன்னா 6:30க்கலாம். ஸோ நான் எப்போதுமே பெரிய பள்ளியில் தான் தொழுவேன். பார்த்தா போன உடனே இடம் பிடிச்சாச்சு. ஆக்சுவலி எனக்கு இதில் பிக்கஸ்ட் சர்ப்ரைஸ் என்னென்னா, என்னோடய காலேஜ் ஃப்ரெண்டை வந்து மீட் பண்ணதான். ஒரே ஊரில் தான் 2 பேருமே வாக்கப்பட்டிருக்கோம், ஆனால் பார்த்துக்கிட்டதே கிடையாது. சேம் டிபார்ட்மெண்ட் இல்லை, பக்கத்து ரூம் தான், ஆனால் ஃப்ரெண்டு. ரொம்ப நாள் கழித்து அவங்கள மீட் பண்ணது எனக்கு ரொம்பவே வந்து ஹாப்பியாக இருந்தது, அல்ஹம்துலில்லாஹ். அண்டு பார்த்திங்கன்னா இதோட வந்து இந்த விலாகும் வந்து எண்ட் ஆகுது. ஸோ நாங்களும் ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. ஈதுக்கு வந்து இந்தந்த டிஷ்ஷெல்லாம் தான் இருந்தது. நான் ரொம்ப எதுவுமே கிராண்டாக செய்யலை. கடல் பாசி, வட்டலப்பம், பரோட்டா வந்து எங்கள் சின்ன மாமியார் கொடுத்துட்டாங்க, அவ்வளோதான். இதோட வந்து இந்த விலாக் வந்து எண்ட் ஆகுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கீழே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய், டேக் கேர்.